सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव ருஜினம் சந்தரிஷ்யசி. நீயும் ஞானம் எனும் படகில் அமர்ந்து பாவத்தின் கடலை கடந்து விடு. இதை புரிந்துகொள் பார்த்தா. எவ்வாறு நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல ஞானத்தின் அக்னி கர்ம பலனின் இச்சை பணி முடிவடையாவிட்டால் உண்டாகும் குரோதம் அந்த குரோதத்துடன் சேர்ந்து உண்டாகும் மோகத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. பார்த்தா, இந்த மந்திரத்தை இறுதி வரை நினைவில் கொள். இந்த புவியில் ஞானத்தை போல தூய்மையாக்கக்கூடியது எந்த வஸ்துவும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லை. ஞானமே அனைத்திலும் சிறந்தது. அக்ஞேஷாஸ்ரத்தானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனா. எவன் அஞ்ஞானியோ, முயற்சி இல்லாமல் உள்ளானோ, எப்படிப்பட்ட விஷயத்திலும் சந்தேகப்படுகிறானோ, சந்தேக பிராணியாக அவன் நசிந்து போய் விடுகின்றான். அவனுக்கு இந்த லோகத்திலும் சுகமில்லை, அந்த பரலோகத்திலும் தான். எனவே பரதனே, சந்தேகங்களை விட்டுவிடு. உன்னுள் நிலை பெற்று விட்ட அந்த ஞானியை எழுப்பிவிடு. ஞான யோகியாக மாறு, ஞான யோகியாக மாறு. இதை புரிந்துகொள். ஞானத்தின் கடைசி எல்லையானது கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் தவிர கர்ம யோகம் எவ்வாறு இரண்டையும் புகழ்கிறீர்கள் கேசவா? இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதுவதில்லை. இரண்டுமே நன்மை பயக்கக்கூடியது. இருப்பினும் இவ்விரண்டில் சிறந்தது கர்ம யோகம். அது ஏன்? அது எவ்வாறு? எவன் துவேஷம் பேராசையில் இருந்து மேலெழும்பி கர்மம் செய்கிறானோ அவனே நித்திய சந்நியாசி. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து இவ்வுலக பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றான். இதனால் எவன் கர்ம சந்நியாசத்தை கர்ம யோகத்திலிருந்து வித்தியாசம் காண்கிறானோ அவன் மூடனாகிறான். ஞானி அவ்வாறு எப்போதும் நினைப்பதில்லை. கர்மயோகம் வாஸ்தவத்தில் சுயநலமற்ற தியாகமாகும் பார்த்தா. இதனால் கர்மயோகம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் கிடைப்பது நிச்சயம் நடக்காது. கர்மயோகிக்கு தத்துவத்தின் ஞானங்கள் புரிகிறது. அவன் காணுதல் காணாதிருத்தல், கேட்பதும் கேட்காததும், உண்ணுதல் உண்ணாதிருத்தல், விழித்தல் உறங்குதல், வாங்குதல் வாங்காதிருத்தல், விடுதல் விடாதிருத்தல், அவனுடைய எல்லா கர்மமும் உலக நன்மைக்காகவே உள்ளது. அதனால்தான் அவன் பாவத்திலிருந்து முற்றிலும் தனித்து காணப்படுகின்றான். தாமரை இலை போல அது நீரில் இருந்தும் கூட நீரால் பாதிக்கப்படுவதில்லை. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியஹ லிப்யதேன ச பாபேன பதுமபத்ரம் இவாம்பசா. தனஞ்சய, கர்மயோகி கர்ம பலனை தியாகம் செய்து பரமசக்தியை பெற்று விடுகிறான். 9 துவாரங்கள் உள்ள உடல் என்ற வீட்டில் சுகமாயுள்ளான். சரீரத்தில் இந்த துவாரங்கள் எங்கிருந்து வந்தன? மகாராஜா, வாசுதேவ கிருஷ்ணர் 2 கண்கள், 2 காதுகள், மூக்கின் நாசிகள், வாய், உடலின் கழிவுப் பொருள் அகற்றும் 2 இடங்கள் ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் சொல்வதின் பொருள் என்னவென்றால், வெறும் நிஷ்காம கர்மம் செய்யக்கூடியவனின் ஆன்மாதான் அவன் சரீரத்தில் நலமாய் வாழும். ஏனெனில் ஆன்மா மோகத்தின் பனிமூட்டத்தில் நலமாக வாழ இயலாது. இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை சஞ்சயா. மனிதன் இதை யோசிப்பதை விட்டிருக்காவிடில் மகாராஜா, வாசுதேவ கிருஷ்ணனுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. 9 துவாரமுடைய வீட்டிலிருந்து இனி முன்னேறு சஞ்சயா. வாசுதேவர் சொல்கிறார், மனிதன் அறிவிழப்பதற்கு காரணம் என்ன பார்த்தா? அவனது அஞ்ஞானம் அவன் ஞானத்தை அடைத்து விடுகிறது. எப்போது ஆத்ம ஞானம் அஞ்ஞானத்தை ஒழித்து விடுகிறதோ, ஞானம் அந்த பரம தத்துவத்தை உணர்ந்து சூரியனைப் போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. தவிர ஞானிகள் இவ்வாழ்க்கை முற்றுப்பெறும் என்ற மாபெரும் சத்தியத்தை புரிந்துள்ளார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் ஜனிப்பதில்லை. அந்த ஞானிகள் இப்பிறவியிலேயே மோட்சத்தை பெற்று விடுகிறார்கள். ஆகையால் பார்த்தா, முடிவுள்ள இவ்வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இப்பிறவிக்கு பிறகு உன் ஆன்மா இருக்கும்.
ஆனால் நீ இருக்க மாட்டாய். எனவே முடிவுள்ள இவ்வாழ்நாளை அர்த்தமுள்ளதாக சமூக நலனுக்காக மாற்ற பார்த்தா. ஞானம் என்பது ஒரு ஒளி. இந்த ஒளியை நீ பெற்றுக்கொள். நீ அவ்வாறு செய்துவிட்டால் எந்த பிரமையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து தப்பித்து விடலாம். அதிலிருந்து மட்டும் தப்பித்து விட்டால் பார்த்தா நீ மன அமைதி பெறுவாய். தனஞ்சயா, அமைதிக்கான நேரான பாதை யாம்தான். எவர் எம்மை வேள்வியின் குறியாக, அனைத்துலகின் சுவாமியாக, தவிர எல்லா பிராணிகளின் நேசனாக நினைக்கிறார்களோ அவர் மன அமைதி பெறுவார். என்னை நீ உன் நேசனாக நினைத்திருந்தால் பார்த்தா உடனே எம் சொற்படி யுத்தம் செய். ஏனெனில் இந்த யுத்தம் செய்யாமல் உனக்கு மன அமைதி கிட்டாது. உன் கடமையிலிருந்து தப்பிக்க பார்ப்பது மன அமைதி பெறுவதற்கான பாதை அல்ல பார்த்தா. இந்த யுத்தம் உன்னுடைய தர்மம். நீ உன் தர்மத்தை நிலைநிறுத்து பார்த்தா. இதன் முடிவை பற்றி சற்றும் யோசிக்காதே. யார் இருப்பார்கள் யார் இறப்பார்கள் என்பது உன் பிரச்சனை அல்ல பார்த்தா. உலகம் எதை சந்நியாசம் என்கிறதோ அதை நீ யோகமாக கொள். தவிர சந்தேகம், துவேஷம், பேராசை இவற்றிலிருந்து விடுபட்டு யுத்தம் செய். இவை அனைத்தையும் துறக்காமல் எவனும் யோகியாக இயலாது. உத்தரே தாத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. மனிதனின் கடமை யாதெனில் தன் வீழ்ச்சியை தடுக்க வேண்டும். தாமே முன்னேற முயற்சிக்க வேண்டும். மனிதன் தனக்குத்தானே நண்பனுமாவான், எதிரியும் ஆவான்.